உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ப்ரிலிம்ஸ்க்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஹேக் கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து பீரியாடிக்கலாக உங்களோட மைண்ட் செட்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகும். ப்ரிலிம்ஸ் சப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னா 7 to 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் அண்ட் பென் இதை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் மைண்டில் பாப்பப் ஆகிறத ஒரு நம்பர் எழுதணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஜாகிரஃபியில் என்வாயன்மெண்ட் எக்காலஜியோடு சேர்த்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ உங்கள் மைண்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு அந்த நம்பரை எழுதுங்க. அது 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், 5 கூட இருக்கலாம். அது அடுத்தது ஹிஸ்ட்ரி. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 11 to 15 கொஸ்டின்ஸ் ஒரு வருஷமும் கேட்குறாங்க. அதில் உங்களுக்கு ஷார்ட்டாக எவ்வளோ கொடுக்க முடியும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அடுத்தது எக்கானமியில் கண்டிப்பாக 18லேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் எவ்வளோ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மிடிவல் இந்தியா. இதில் கிட்டத்தட்ட 5லேருந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு 2, 3 கண்டிப்பாக என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா அது எழுதுங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 8லேருந்து 12 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உங்களால் எவ்வளோ ஷார்ட்டாக எடுக்க முடியும், கரெக்டாக அடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை மறுபடியும் எழுதுவீங்க. பாலிட்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 18 கொஸ்டின்ஸ் மினிமம் அந்த லெவலில் கேட்பாங்க. ஸோ பாலிட்டியில் உங்களுக்கு ஷார்ட்டாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும்னு நீங்கள் எழுதுங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இது எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து தான் கேட்பாங்க. இதில் உங்களால் ஷார்ட்டாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது எழுதுங்க. ஒரு 4 இருந்தாலும் சரி, 5 இருந்தாலும் சரி. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள். டோட்டல் பண்ணிவிட்டு into 2 அப்படின்னு போடுங்க. 2 மார்க்ஸ். உங்களோட டோட்டல் எவ்வளோ வருது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் அக்சலரேட் பண்ணணும். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கொஸ்டின்ஸ் ஷார்ட்டாக எடுக்க முடியும். 100 கொஸ்டின்ஸில் கிட்டத்தட்ட 50லேருந்து 60 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மிச்சம் உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள். முன்னாடி 5 வருஷத்தோட எடுத்துட்டு அந்த கட் ஆஃப்லேருந்து நீங்கள் எவ்வளோ குறையிறீங்கன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸு ஜாஸ்தி பண்ணுங்கள். பாலிட்டியில் இன்னொரு 2 கொஸ்டின் ஷார்ட்டாக அடிக்க முடியுமா, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்கானமியில் ஒரு 3 கொஸ்டின், ஜியாகிரஃபி அதில் வந்து இன்னொரு 2 கொஸ்டின் ஜாஸ்தியாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை மாதம் உங்களோட ப்ரிப்பரேஷனில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஷார்ட் கொஸ்டின்ஸ் எப்படி மேலே போயிட்டே இருக்கோ அதே மாதிரி உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் ஜாஸ்தியாகவும் கட் ஆஃபும் ரீச் பண்ணுவீங்க.